காரைக்குடி விக்னேஷ் சொன்னாரு, எங்க வீட்டு அம்மா கிட்ட அதிகாரத்தை கொடுத்து போட்டு நான் நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாரு. நாங்கள் அதிகாரத்தை கொடுத்தாலும் எடுத்தாலும் நாங்கள் அன்பானவர்கள், என்றுமே நிம்மதியாக உட்கார்ந்திருப்போம். உங்க அம்மா அதிகாரத்தை வைத்திருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அருமையான வாக்கியம் தனபாலு, நாட்டுக்கு தேவையான வாக்கியம். அறிவாளிகள் என்று சொன்னால் கிரேக்கர்களைத்தான் இந்த உலகம் சொல்லுகிறது. உழைப்பாளிகள் என்று சொன்னால் இந்த உலகம் ஜப்பானியர்களைத்தான் சொல்லுகிறது. விஞ்ஞானிகள் என்று சொன்னால் இந்த உலகம் ஐரோப்பியர்களைத்தான் சொல்லுகிறது. அதிகாரிகள் என்று சொன்னால் இந்த உலகம் அமெரிக்கர்களைத்தான் சொல்லுகிறது. ஆனால் பண்பாளர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் இந்தியர்களைத்தான் சொல்லுகிறது. பண்பையும் பண்பாட்டையும் வளர்த்து கொண்டிருக்கின்ற என் இந்திய தேசத்து மக்களே, உங்களுக்கெல்லாம் இந்திய விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பல பேர் வருவார்கள், பல பேர் செல்வார்கள். அவர்கள் வாழ்ந்தவர்கள் அல்ல. சில பேர் வருவார்கள், சில பேர் வெல்வார்கள், சில பேர் செல்வார்கள். இவர்கள் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் யார் வந்தவர்கள் மக்களினுடைய இதயத்திலே நின்றார்களோ அவர்கள்தான் வாழ்வாங்கு வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மற்றவர்களை வென்றுவிட்டோம், மற்றவர்களை அடக்கிவிட்டோம் அதிகாரத்தை கொண்டு என்று நினைப்பவனுக்கு நிம்மதி கிடைக்காது. யாருக்கு நிம்மதி கிடைக்கும் தெரியுமா? மற்றவர்களுக்கு தேவையானதை செய்துவிட்டோம் என்று உட்காருகிறான் பார், அவனுக்குத்தான் நிம்மதியே கிடைக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லா தலைவர்களுமே பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளை பார்த்தார்கள். எல்லா தலைவர்களுமே பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளினுடைய பள்ளிப்பையைத்தான் பார்த்தார்கள். ஆனால் கர்ம வீரர் காமராஜர் மட்டும்தான் அந்த குழந்தையினுடைய இறைப்பையை பார்த்தார். அதனால் தான் அவர் பெருந்தலைவரானார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருமூலர் சொன்னார். ஆனால் கர்ம வீரர் காமராஜர் யாம் பெறாத இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி கல்வியை கொடுத்தார். பேர் வாங்குவதற்காக பேயாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய அரசியல் சூழ்நிலை பாருங்கள். எதையாவது செய்து பேர் வாங்குவதற்காக பேயாய் அலைகிறார்கள். ஆனால் பேயிற்கும் பெரும் பேறு பெற்றுக் கொடுத்த ஒரு பேரின்ப உத்தமர் தான் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பேய் கரும்பு என்ற இடத்திற்கும் இன்று பெரும் பேறு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய அன்பான அப்துல் கலாம் அவர்களுடைய ஆத்மா அங்கே இருப்பதனால்தான். அப்துல் கலாமை கேட்டார்கள், உங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியாக இருந்த தருணம் எது என்று கேட்டார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்தியாவினுடைய தலைமை விஞ்ஞானியாக அதிகாரியாக பதவியேற்ற போது எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. இந்தியாவினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவராக அதிகாரியாக பதவியேற்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. எப்பொழுது எனக்கு நிம்மதியாக படுத்துறங்கினேன் தெரியுமா? பாண்டிச்சேரியிலே ஒரு பள்ளியிலே பேசிவிட்டு குழந்தைகளை எல்லாம் மேடைக்கு வாருங்கள் என்று அழைத்தேன். மான்குட்டி துள்ளி குதித்தது போல் ஓடி வரும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவர்களால் வர முடியவில்லை. ஏன் தெரியுமா? 5 கிலோ எடையுள்ள மரக்கால்களை தூக்கி கொண்டு அந்த ஊனமுற்ற சிறுமிகளால் வர முடியவில்லை. அன்று இரவு படுத்தேன், புரண்டேன், தூக்கம் வரவில்லை. நீ எல்லாம் ஒரு விஞ்ஞானியா? உன்னுடைய அறிவெல்லாம் ஒன்றும் பயன்படவில்லையே என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். ஒரு ஆண்டுகளுக்குள் நான் யோசித்து 5 கிலோ எடையுள்ள மரக்கால்களை தூக்கி எறிந்துவிட்டு இராணுவத்திலே பயன்படுத்துகின்ற கார்பன் ஃபைபர் என்கின்ற உலோகத்தால் 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை தயாரித்து கொடுத்தேன். அடுத்த ஆண்டே அந்த பள்ளிக்கு சென்று அந்த குழந்தைகளை மேடைக்கு அழைக்கின்ற பொழுது பட்டாம்பூச்சிகள் பறந்து ஓடி வருவதைப் போல ஓடி வந்த தருணம்தான் நான் நிம்மதியாக இருந்த தருணம் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகாரம் நிம்மதியை கொடுக்காது. போர்தான் மன்னனுடைய வாழ்க்கை என்று அசோக சக்கரவர்த்தி வாழ்ந்தான், நிம்மதியாக இல்லை.
அதை துறந்து விட்டு புத்தருடைய வழிதான் அன்பு வழி என்று வாழ்ந்ததால் தான் அசோக சக்கரவர்த்தியே நிம்மதியாக வாழ்ந்தார். அதனால் தான் அசோக சக்கரவர்த்தியை வரலாறு கொண்டது. அசோக சக்கரவர்த்தியினுடைய அந்த சக்கரத்தை நம் தேசிய கொடி எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு எடுத்து காட்டு. நான் இங்கிருந்த அருமை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதிகாரமா அன்பா என்று பார்க்கின்ற பொழுது நான் சொல்லுகின்றேன், தாய்மார்களே, அதிக காரம் உடம்புக்கு ஆகாது. அதிக காரம் உடம்புக்கு ஆகாது, அதிகாரம் குடும்பத்துக்கு ஆகாது. நீங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் ஒரு கண்ணோட்டமாக ஓடி பாருங்கள். எவ்வளவு சந்தோஷ கல்யாண மண்டபத்தில் சம்பந்தி சாப்பாடு, சம்பந்தி கிளப்பு. இந்த சந்தோஷம் நீடிக்கிறதா? 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகளிலே குடும்பத்திலே குழப்பம் வருகிறது. ஏன் தெரியுமா? ஓட்டு கேட்கிற வர்ற வேட்பாளர் மாற அன்போட பணிஞ்சு வஞ்ச மருமக 2 வருஷத்துல ஆட்சி பிடிச்ச அமைச்சர் மாற ஆனதுனாலதான் குடும்பத்துல பிரச்சனைங்க. 2 வருஷத்திலேயே மாமியார முடுக்கணுங்கிற உங்க அதிகார வர்க்கம் வந்துருச்சு. நான் பெற்ற பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், குடும்ப பொறுப்பு அதிகாரம் உங்கள் கைக்கு வந்த பின்னால் தயவு செய்து பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி விடாதீர்கள். முதியோர் இல்லத்துக்கு பொருள் கொடுங்கள், பணம் கொடுங்கள், உணவு கொடுங்கள், உடை கொடுங்கள். உங்கள் பெற்றோர்களை மட்டும் கொடுத்து விடாதீர்கள், தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். அதே போல பெற்றோர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்து, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு உங்கள் பெற்ற பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவதை நிறுத்தி விடாதீர்கள். எல்லா மதங்களுமே அன்பைத்தான் வலியுறுத்துகிறது. மார்க்கத்தில் பலாத்காரத்திற்கு இடமில்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. விண்ணில் கடவுளுக்கு மகிமையும் மண்ணில் மக்களுக்கு மனித நேயமும் நல்க என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறது. அன்பே கடவுள் என்று இந்து மதம் சொல்லுகிறது. மொத்தத்தில் அன்புதான் வாழ்க்கை என்று எல்லா மதங்களும் சொல்லுகிறது. அதிகாரத்துக்கு இங்கு இடமே இல்லை. நீங்க அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஒரு சில மனுஷங்களை பாருங்க, அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு அன்பு வேண்டான்னு நான் சொல்லவில்லைங்க. இந்த பேங்க்குக்கு போய் பாருங்க, இந்த நேஷனலைஸ் பேங்க்ல இருக்கிற அதிகாரிகள் பாருங்க, ஒரு டிடி எடுக்கணும்னு சொல்லுங்க, ஒழுக்கமா பதில் சொல்லுவாங்கங்கிறீங்க. பேன் நம்பர் இருக்குதா, எஸ்பி அக்கௌண்ட் இருக்குதா, அந்த சலான் எடுத்தியா, இங்கு உட்காரு. நான் கேட்கிறேன், நமக்கு அதிகாரம் கொடுத்ததே மக்களுக்கு பணியாற்றுவதற்காக. ஆனால் நீ அதிகாரத்தை இப்படி பயன்படுத்தலாமா? அலங்காரங்களுக்கு பின்னால் அழகை இழந்து விட்டோம், கவர்ச்சிகளுக்கு பின்னால் கண்ணியத்தை இழந்து விட்டோம். அதிகாரங்களுக்கு பின்னால் நாம் அன்பை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்புதான் சிறந்தது என்று சொல்லி அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.